இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே. செருக்கு உடையவரை சிதறச் செய்ததால், உரிமை மறுக்கும் வலியவரை தூக்கி எறிந்ததால், ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழுதே. தாழ்நிலையில் இருப்பவரை உயர்த்தி மகிழ்ந்ததால், பசித்தவரை நலன்களால் நிரப்பி நின்றதால், ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழுதே. செல்வரை வெறுக்கையராய் அனுப்பி வைப்பதால், சொன்ன வாக்கின் வழியினிலே கருணை கொள்வதால், ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழுதே. ஆபிரகாம் மரபு நம்மை நினைவில் கொண்டதால், இஸ்ரவேலின் துணையாக இருந்து வருவதால், ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழுதே. ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழுதே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறைச்சொற்றொடர்கள் 46 முதல்
56 வரையிலானவைகள். மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலங்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவரது வழிமறைவினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ்வே ஒரு பாடலாக இருக்கட்டுமே என்பதுதான் மரியாளின் ஆதங்கம். இரவில் பெற்றோம், இன்னும் இருட்டாகவே உள்ளது என்பதை நம்மிலே பலரும் சுதந்திரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். இன்னும் அடிமைகளாகவே இருக்கிறோம் என்பர் சலிப்பாக. பல 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 600 ஆண்டுகள் ஆனாலும் இப்படித்தான் சலிப்படைவோம். ஏன்னா சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் அரசியலின் அங்கம் அல்ல, ஆன்மீகத்தின் அடித்தளம். எங்கு ஆன்மீக அடித்தளம் அகலமாக ஆழமாக அமைந்திருக்கிறதோ அங்கு சுதந்திர காற்று பூங்காவனத்து தென்றலாக புதுமணம் பரப்புமாம். ஆன்மீகமே இல்லாதவர்கள் எல்லாம் சுதந்திரத்தை அரசியல் அங்கமாக்கி பார்ப்பதால் சுதந்திரம் குரங்குகை பூமாலையாக சிக்கி சிதைந்து கசங்கி உள்ளது. ஆன்மீகத்தின் அடித்தளமும் அமைத்து மகுடமும் சூடிய மண்ணுக்கும் விண்ணுக்கும் அரசியாம் அன்னை மரியாள் மட்டுமே இந்த விடுதலை கீதத்தை இசைக்க முடியும். எல்லா சமூக தீமைகளையும் வென்று வெற்றி களிப்பில் பாடும் பாடல்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதி. ஆன்மீக விடுதலை, அரசியல் விடுதலை, பொருளாதார விடுதலை உணர்த்தும் விடுதலை கீதம். சமத்துவம், சகோதரத்துவம் எங்கும் சங்கமிக்கின்ற சந்தம் நிறைந்த பாடல் இது. நொந்தோர், நொடிந்தோர், நோயிற்றோர், நைந்தோர், நலிவுற்றோரின் உரிமை குரல். 3ஆம் பாலினத்தார், மாற்றுத்திறனாளிகள், கைவிடப்பட்டோர், புறந்தள்ளப்பட்டோர் ஆகியோரின் உரிமை குரல். விளிம்பு நிலையில் தள்ளப்பட்டோர், கடநிலையில் வாழுகிறவர்கள், தண்ணீரில் தத்தளிக்கின்றவர்கள், கண்ணீரில் கசங்கி பிழியப்படுகிறவர்கள் யாவருக்கும் உரிய உரிமை குரல் இது. இந்த அன்னையோடு சேர்ந்து நாம் பாட வேண்டாமா? இந்த பாடல் மரியாவின் வாழ்வின் சுருக்கமாக அமைகிறது. அவரது வாழ்வின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முற்காலங்களையும் இந்த பாடல் சுட்டுகிறது. ஒருவரது புகழ்ச்சி சொற்களால் அமைவதை விட செயல்களால் அமைவதையே புகழ்ச்சியை பெறுகின்றவர் விரும்புவார்கள். இறைவனும் நமது நன்றியும் புகழ்ச்சியும் உதட்டால் அமைவதை விட நமது வாழ்வால் அமைவதையே விரும்புவார். மரியாவின் இறை புகழ்ச்சி அவ்வாறே அமைந்திருந்தது. தாழ்நிலையில் இருந்த தம்மை உயர்த்தி பெருமைப்படுத்தியதை அவர் அறிக்கையிடுகிறார். இது நிகழ்காலம். எல்லா தலைமுறைக்கும் நம்மை பேறு பெற்றவர் என அறிக்கையிடுவார் என்று போற்றுகிறார். இது எதிர்காலம். இறைவன் தனக்கு அரும்பெரும் செயல்கள் பலவற்றை செய்துள்ளதாக பாடுகிறார். இது கடந்த காலம். இவ்வாறு முக்காலத்திலும் இறைவனின் இரக்கத்தை எண்ணி பாடுகிறார். அவரது முழு வாழ்விலும் இறைவனின் பேரன்பை பறைசாற்றுகிறார். நமது வாழ்விலும் அன்புக்குரியவர்களே, கடந்த காலங்களில் இறைவன் செய்த வியத்தகு செயல்களையும் இந்த நாட்களிலே நம்மீது பொழிந்து வரும் பேரிரக்கத்தையும் இனி வரவிருக்கின்ற காலத்திலும் இறைவன் நம்மை பெரியனவற்றை நோக்கி வழிநடத்தப் போவதையும் எண்ணி இறைவனுக்கு உயிருள்ள நாட்களெல்லாம் நன்றி கூறுவோம். நமது வாழ்வே நமது நன்றி பாடலாக தொடர்ந்து அமையட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றுகிறோம். எங்களது வாழ்வின் நேற்றும் இன்றும் நாளையும் நீர் செய்து வருகின்ற இன்னும் செய்யவிருக்கின்ற அரும்பெரும் செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. எங்களது வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். எங்களது வாழ்வு உமக்கு உகந்த ஒரு பாடலாக அமைய பலன் தருகின்ற பயன் தருகின்ற பல்லவிகளாக மாற அருள் தாரும். ஆமேன்.
தாய்மரியே, எங்களின் தாயும் நீயே. உடல் உள நலமிழந்து உயிர் வரம் நாடி வந்து மகன் இயேசுவிடம் உரிமையாய் வேண்டும் அம்மா. இயேசுவின் தாய்மரியே, எங்களின் தாயும் நீயே. தினம் மனக்கவலைகளா தீந்தயம் இதயமுடன் திருமுகம் நோக்கி வந்து திருவருள் வேண்டும் அம்மா. இயேசுவின் தாய்மரியே, எங்களின் தாயும் நீயே. இயேசுவின் தாய்மரியே, எங்களின் தாயும் நீயே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
மப்பகரி சரி சாரிகா மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே, இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழி இயேசு இதயமே, உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே,
இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.